நேற்று இரவு வானத்தில் நடந்த அரிய நிகழ்வான சந்திர கிரகணத்தை பலரும் வியக்கத்தக்க பார்த்துருப்பீங்க. இரவு 11 மணிலிருந்து 1:30 மணி வரைக்கும் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. ரெட் மூன் அப்படின்னு சொல்லப்படுற சந்திர கிரகண நேரத்தில் நிலா சிவப்பு நேரத்தில் வருவதை பார்க்க பலரும் ஆர்வமாக இருந்திருப்பீங்க. அந்த நேரத்தில் அறிவியல் ரீதியாக வானத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கும் அப்படிங்கிறத விளக்குறாரு தஞ்சாவூரை சேர்ந்த இயற்பியல் பேராசிரியர் திருமுருகன். வணக்கம், நான் டாக்டர் கே திருமுருகன், இயற்பியல் துறை உதவி பேராசிரியர், ஏவிவிஎம் ஸ்ரீ புஷ்பம் காலேஜ் தஞ்சாவூர்ல ஒர்க் பண்றேன். சந்திர கிரகணம் அப்படிங்கிறது என்னன்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி வரும் பொழுது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. வருஷத்துக்கு நம்ம 2 முறை எதிர்பார்க்கலாம் சார். ஏன்னா ஒவ்வொரு முறையும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி வரும்போது சந்திரகிரகணம் ஏற்படும் அவசியம் கிடையாது. சரியான ஆங்கிள், அதாவது நேர்கோட்டில் ஏற்படுதும் முழு சந்திரகிரகணம் ஏற்படும். வணக்கம், தஞ்சாவூர் மாரியம்மன் கோயிலேருந்து நான் பேசுகிறேன். இன்று சந்திர கிரகணம் சொல்லியிருக்காங்க. இது 9:45க்கு சொல்லியிருக்காங்க. எனக்கு 32 வயசு. இது வரைக்கும் நான் பார்த்ததில் இந்த வருஷம் தான் பார்க்கலான்னு இருக்கேன். இந்த வருஷம் எத்தனை மணிக்கு 9:45 சொல்லியிருக்காங்க. அதை பார்க்க மிகவும் ஆர்வமாகவும் இருக்கேன். இது சந்திர கிரகணம் ஆய்வு பண்றப்ப இப்போ எடுத்துக்கோமே, இப்போ டோட்டல் லூனார் எக்லிப்ஸ் சொல்றாங்க, அது முழு சந்திர கிரகணம் சொல்றாங்க. இந்த நேரத்துல சந்திரன், அதாவது குறிப்பிட்ட 85 நிமிடங்களுக்கு சிவப்பு நிறமாக, அதாவது பிளட் மூனா தோன்றும் அப்படின்னு சொல்றோம். என்ன காரணம் அப்படின்னா, இங்கிருந்து சூரியன்லேருந்து வெளிப்படுகிற விசிபிள் லைட் எர்த்தனுடைய அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா, வளிமண்டலம், அதுல பட்டு குறைவான அலைநிலையுடைய வயலட், இண்டிகோ, ப்ளூ எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகி ஸ்கைல போயிடும். ரெட்டு, ஆரஞ்சு அந்த வகையான நிறங்கள் எல்லாம் விளக்கப்பட்டு மூணுல போய் படும். மூணு ஒயிட் கலர்ல தான் இருக்கும், இன்னைக்கு ரெட் கலர்ல இருக்கு சொல்லுவாங்க. நல்லா இருக்கும். இப்ப இந்த மூணுல படுறது மூலமா இதோடைய ரெட்டோடைய அதோடைய அளவு, அந்த ஃபுல் ரெட்டா இருக்கா, பார்ஷியல் ரெட்டா இருக்கா, இது அளவு வச்சுக்கிட்டு வளிமண்டலத்தில் உள்ள டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அளவு கணிக்கலாம், ஓசோனுடைய டென்சிட்டியை கணிக்கலாம். இந்த ஆய்வாளர்கள் இந்த இதுல என்ன கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய பூமியின் மேற்பரப்புள்ள டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், ஓசோனுடைய கான்சென்ட்ரேஷன், இதனுடைய அளவு, இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு இல்லாம டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெட் கலர்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால பார்க்க எக்ஸைட்டடா தான் இருக்கு. சந்திர கிரகணம் அப்படிங்கிறது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில எர்த்து இருந்துச்சு அப்படின்னா இப்ப ஏற்படுறது சந்திர கிரகணம். ஓகேங்களா? இதோடைய நிழல் சந்திரன் மேல விழும். சூரிய கிரகணம் என்பது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில நிலவு வந்துச்சுன்னா இது சூரிய கிரகணம். இப்போ வர்ற சந்திர கிரகணம் இந்தியா, ஆஸ்திரேலியா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஆப்பிரிக்கா எல்லாம் பார்க்கலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது, சந்திர கிரகணம் முடிஞ்ச பிறகுதான் குளிச்சுட்டு தான் சாப்பிடணும் அதெல்லாம் சொல்றாங்க. ஆனா அதை பத்தி ஐடியா எதுவும் இல்லை. இது கண் பார்வை போயிடும், மாசமா உள்ளவங்க வெளியில வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. மூட நம்பிக்கையுமா இது நீங்க பார்க்க வேணாம். நீங்க அறிவியல் பூர்வமா அறிஞர்களுக்கு என்ன சொல்றாங்களோ அதன் மூலியமா நீங்க பாருங்க. ஆய்வாளர்கள் இந்த லூனார் எக்லிப்ஸை ஆய்வு பண்றது மூலமாக இந்த ஃபுல் அந்த டோட்டல் லூனார் எக்லிப்ஸ் அப்ப சிவப்பு தன்மையை வச்சுக்கிட்டு இந்த வளிமண்டலத்தோட டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அளவு, ஓசோன் லேயருடைய அளவு, இந்த தன்மையெல்லாம் நம்ம இந்த சமயத்துல ஆய்வு பண்றாங்க. இது இந்த நிகழ்வுல டோட்டல் லூனார் எக்லிப்ஸ் முழு பிளட் மூன், முழு சிவப்பாக அல்லது பிளட் மூனா தோன்ற காரணம் என்ன அப்படின்னா, சன்லேருந்து வர்ற விசிபிள் லைட் அதுல குறைவான அலைநிலமுடைய வயலட், ப்ளூ இல்லைன்னா ஸ்கேட்டர் ஆயிடும். அதிக அலைநிலமுடைய ரெட், ஆரஞ்சு என்ன ஆகும், குறைவா ஸ்கேட்டர் ஆயிட்டு சந்திரன் மழை விழும். இதனால சந்திரன் திரும்ப எதிரொலிச்சு நம்மளுக்கு சிவப்பா தோன்றுகிறது. அந்த நேரத்துல சாமி போது நல்லது செய்யணும், அது நம்ம பாட்டு நடக்கும். அது பாட்டு நடந்து போது நம்ம பாட்டு செய்ய வேண்டிய சொல்லி செஞ்சுட்டு இருக்கோம் சார். நிகழ்வானது சூரியன், பூமி, சந்திரன் இது முழு நேர்கோட்டு நடக்கிறப்ப அந்த டோட்டல் லூனார் எக்லிப்ஸ் நடக்குது. மற்ற 2 நிகழ்வு பெனும்பரல் எக்லிப்ஸ், அடுத்தது பார்ஷியல் லூனார் எக்லிப்ஸ் நடக்கும். பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையுள்ள தொடர்பு சந்திர கிரகணத்தப்ப கேட்குறீங்க. அதாவது இந்த சூரியனுடைய வெளிச்சம் மற்றும் வெப்பத்தை பூமி முழுவதுமா மறைச்சிருது. அந்த சமயத்துல சந்திரன்ல உள்ள மேற்பரப்புல உள்ள பார்ட்டிகிள்ஸ் தெர்மல் கண்டக்டிவிட்டியை ஸ்டடி பண்ணலாம். அதனுடைய எந்த அளவுக்கு ஹீட்டை தக்க வச்சுக்குது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ண முடியும். இந்த சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஒரு வானியல் நிகழ்வு தானே தவிர இது காலங்காலம் நடந்து வந்துகிட்டு இருக்கு. இதுக்கும் மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இந்த விஷயங்களை நம்ம குழந்தைகள் சொல்லி தரணும். வருங்கால சந்ததிகளை அறிவுள்ள மக்களா வளர்க்கணும்.